தீராத நோய் ஒன்று வருது, அதை வந்து மாற்றவே முடியல, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும், இல்லை அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் ஹெல்த்தின்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு வாங்க. ஓஹோ, என்னை விட நான் வந்து ஆரோக்கியமான ஆள். சிம்பிளா ஈஸியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியா மந்திரம்லாம் கத்துக்கிட்டு எப்போ சொல்றது. ஆமா ஆமா. ஆல் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் சேம் தான். இல்லை, ஏன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா, நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெட்டரா இருக்கணும்னா நீங்க வந்து உங்களோட உடலை நீங்கள் வந்து ரசிக்கணும் பயங்கரமா. ஐயோ எப்படி இருக்கு பார், அப்படி சொல்லிட்டே இருங்க. உங்க உடம்புக்கு அது தெரியும், உங்களுடைய ஸ்கின்னுக்கு அது தெரியும், உங்க பிளட்டுக்கு அது தெரியும், உங்களோட நர்வ்ஸ், ஒவ்வொரு நாடி நரம்புகளுக்குமே அது தெரியும். ஸோ அப்போ பயங்கரமா இருக்கேன் அப்படி புகழ் நம்ம சொல்ல அதனால தான் நான் சொன்னேன், நம்மளுடைய தாட் லெவல் எப்படி இருக்கோ அவங்களோட முகம் மாறும். டக்குன்னு வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறது, அப்படியே ஏதாவது சாமியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பூ எடுத்து வைக்கிறது, சுவாமிக்கு ஒரு தண்ணி எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிவேதனத்துக்கு ஒரு 2 கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, பழைய ட்ரை ஃப்ரூட்ஸ், ரைசின்ஸ் அண்ட் அது அந்த கல்கண்டு இருக்குது இல்லையா, டைமண்ட் கல்கண்டு, அது ஏதாவது என்னைக்கு முடியும்னா அதை முடியறது அதை எடுத்து வச்சிடுறது. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது மேட்டர். உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹெல்த்து நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். அல்லது இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட், எனக்கு வந்து நான் எல்லா விதத்துலையுமே எனக்கு வந்து ஏதாவது ஒரு குறை எனக்கு தெரிகிறது, என்னால் வந்து பெரிய ஒரு அபுண்டன்ஸ் ஃபீல் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால், குருஜி வணக்கம். நமஸ்காரம். இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு செல்லும் வந்து கிரகங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிரகங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தீராத நோய் ஒன்று வருது, அதை வந்து மாற்றவே முடியல, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும், இல்லை அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? ஏன்னா எல்லாத்தையும் மீறி இறைவன் சக்தி தான் எல்லாத்தோட, நீங்கள் சொல்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜியாக இருக்கட்டும், யூனிவர்ஸாக இருக்கட்டும், இறைவன் இதுதான் எல்லாத்தோட சுப்ரீம் பவராக நான் நினைக்கிறேன். ஒரு தீராத நோய் வந்துட்ட போது அதை நம்ம எப்படி அணுகணும்? என்ன மந்திரத்தை சொன்னால் அந்த நோய் நம்மளுக்கு குறையும், அதோட தாக்கம் குறையும்? இதுக்கு வந்து யூனிவர்சல் மந்திரம் அப்படின்னு சொல்றது நம்ம மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்ற மாதிரியான மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் நம்ம சொல்றது. இந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்றதுல வந்து 2 வருஷம், இந்த 2 வருஷமே நான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இதெல்லாமும் விட நாம் இயல்பாக எப்போவுமே இப்போ மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தடவை தான் சொல்லணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸை வந்து நமக்கு மாறுபடுத்தும். ஏன்னா நம்மளுடைய சக்கராஸை வந்து அதை வந்து இன்வோக் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1008 தடவை அதிகபட்சமாக சொல்லலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து சொல்லாமல் இருக்கிறது, அல்லது வந்து அதுக்கு தீட்சை பெற்றவர்கள் சொல்லுவது அப்படின்றது. தீட்சை அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். தே வில் நோ ஹவு டு ப்ரொடெக்ட் தெம். நம்ம அஷ்டதிக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்குமே அந்த மாதிரியான ஒவ்வொரு எல்லா திக்கிலையும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணு, அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன ப்ரொடெக்ட் பண்ணு, எனக்கு வேற எதுவும் வராமல், இந்த மந்திரம் தப்பா நான் ஏதாவது உச்சரிச்சு வேற ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து என்ன தாக்கிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை போடுறது. இதில் பண்ணும்பொழுது நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் நமக்கு பெருசாக ரைஸ் ஆகி, அதனால எனக்கு வந்து எனக்கு கோவம் வரும்போது பிளட் எல்லாம் பாயில் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் நமக்கு ஜென்ரலாக நல்லபடியாக இருக்கணும்ன்றதுக்காகவும் காப்பாற்றுன்றதுக்கெல்லாம் செல்றது தான் அந்த தீட்சை அப்படிங்கிறது. தீட்சை இஸ் நத்திங் பட் an initiation. அது ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஜென்ரலாக மிருத்யுஞ்சய மந்திரம் பலன் தரும். ஆனால் அதை விட டெய்லி ஐ ஆம் ஹெல்த்தின்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு வாங்க. ஓஹோ, என்னை விட நான் வந்து ஆரோக்கியமான ஆள். சிம்பிளா ஈஸியா இருக்கு. ரொம்ப ஈஸியா மந்திரம்லாம் கத்துக்கிட்டு எப்போ சொல்றது. ஆமா. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் சேம் தான். இல்லை, ஏன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா, நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெட்டரா இருக்கணும்னா கடவுள் எனக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கிறார். அல்லது உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? சரி, இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் ஃபேஷனாக சொல்றது வந்து யூனிவர்ஸ், பிரபஞ்சம் இப்படி சொல்லிடுவாங்க. எனக்கு பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு சக்தி, இப்படிலாம் பேசுவாங்க. ஸோ தே லேக் கிளாரிட்டிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. அப்போ வந்து அது மாதிரி இருக்கிறவங்க போது நம்ம வந்து கடவுள் எனக்கு எல்லா விதமான பயங்கர ஹெல்த்தியா இருக்கேன், பயங்கர, இப்ப நம்ம வந்து எப்படி சொல்றேன், இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கர ஹெல்த்தியா இருக்கேன் நான். உடம்ப பார்த்து அப்படியே நீங்க வந்து உங்களோட உடலை நீங்கள் வந்து ரசிக்கணும் பயங்கரமா. ஐயோ எப்படி இருக்கு பார், அப்படி சொல்லிட்டே இருங்க. உங்க உடம்புக்கு அது தெரியும், உங்களுடைய ஸ்கின்னுக்கு அது தெரியும், உங்க பிளட்டுக்கு அது தெரியும், உங்களோட நர்வ்ஸ், ஒவ்வொரு நாடி நரம்புகளுக்குமே அது தெரியும். ஸோ அப்போ பயங்கரமா இருக்கேன் அப்படி
புகழ் நம்ம சொல்ல அதனால தான் நான் சொன்னேன், நம்மளுடைய தாட் லெவல் எப்படி இருக்கோ அவங்களோட முகம் மாறும் நமக்கு. நீங்கள் கூட நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ முதல்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி லட்சணமாக இருப்பாங்க. ஒரு டைம் ஆஃப் பீரியடில் ஆனோடனே என்ன உனக்கு முகமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஏதாவது ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க அவங்களோட லைஃப்பில். இல்லை ஏதாவது வேண்டாத துணைக்கிட்ட உங்களோட லைஃப் ஒரு மாதிரியாக போயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்னால அவங்களோட முதல்ல எப்படி இருந்தது இப்போ முகமே எப்படியே ஆயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய தாட்ஸ் தான். முகம் மாறக்கூடிய காரணம் நம்மளுடைய தாட்ஸ் தான். அப்போ இந்த எண்ணங்கள் வடிவமாக கொண்டு செல்வது, வார்த்தைகளாக பிரயோகிப்பது தான் மந்திரம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த மந்திரத்தை வந்து நான் இந்த மாதிரியான விஷயமா சொல்கிறேன். பயங்கர அழகாக இருக்கே, செம்மையாக இருக்கே, நம்மளே அப்படியே வந்து நம்ம குழந்தைய வந்து குட்டி குழந்தைய கொஞ்சம் மாதிரி நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த மாதிரி பாட்டு கூட நீங்கள் வந்து பேசுங்க. இதே சொல்கிறாங்க. இன்னும் டாக்டர்ஸ் சொல்கிறது தான் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஹீலர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களாக சொல்லக்கூடியது. நம்ம வந்து உடலை வந்து எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இந்த உடல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால் வந்து கடவுளை காண்பது அப்படின்ற மாதிரியான விஷயமோ கடவுளை தேடுவது அப்படிங்கிறதோ நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். எப்படி அப்படின்றது முடியாமல் போயிடும் அப்படின்றது. ஸோ அப்போ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்குமே வந்து நம்ம வந்து ஜாலியாக செல்லக்குட்டி புஜ்ஜு குட்டின்னு கொஞ்சலாம் ஜம்முன்னு நம்ம வந்து கொஞ்சிக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் கூட நமக்கு ஒண்டர்ஃபுல்லாக பலன் தர ஆரம்பிக்கும். இது ரொம்ப சிம்பிள். சுவாமி மந்திரம் சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாகவே நல்லா பலன் தரக்கூடியது. அதுவுமே சொல்கிறவங்க சொல்லிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தோம்னா லைஃப்பில் நம்ம வேறு மாதிரி லெவலில் கொண்டு போய் வைக்கும். நமக்கு வந்து எல்லாருக்கும் சில பேருக்கு ஒரு செல்ஃப் பிட்டினஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது எனக்கு வந்து இந்த கண்ணு மட்டும் கொஞ்சம் இது சரியில்லை, எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது, என் காது இப்படி இருக்குது, என்னுடைய மூக்கு வந்து அப்படி இருப்பான். அவனுக்கெல்லாம் அந்த பர்டிகுலர் பாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி அவன் சொல்ல ஆரம்பிச்சான். நான் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன். நான் நிறைய பேருக்கு வந்து திரும்ப அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இதை நம்ம ஈஸியாக பண்ணலாம். குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது அது குழந்தை இந்த சென்ஸ் நான் வந்து சொல்கிறது, நமக்கு குழந்தையா இருக்கிறதுக்கு வந்து 50 வயசு ஆனாலும் நமக்கு அது குழந்தை. ஸோ அப்போ அதனால தான் நான் குழந்தைன்னு மென்ஷன் பண்ணுறேன். நாட் ஸ்மால் பேபி அப்படி இல்லை. 50 வயசு ஆனாலும் அது நமக்கு குழந்தை தான். அப்போ அதுங்க காதில் வந்து நம்ம வந்து நம்மளால் அதுக்கு எவ்வளோ நாள் அதுக்கு கூட இருக்க முடியும்? அந்த டைம்லலாம் செம்ம அழகாக இருக்கே, செம்மையாக உன்னோட ஐஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட லட்சணமாக இருக்கே, ஆமாம் ரொம்ப இதாக இருக்கே, எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கே, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கே, இது மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வந்து ரொம்ப நீ வந்து ஃபிட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பேசுவது. இப்படி சொல்ல என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த அப்பிடைட்டோட கிரேவிங் கம்மியாகும். இட் இஸ் நாட் தட் வந்து பார்த்தோம்னா செத்து போனவன்ட்ட வந்து பாசிட்டிவாக இருன்னு சொன்னோன்னா எழுந்து உட்காந்துருவான் அப்படின்றது இல்லை. பட் அந்த அப்பிடைட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரலாக அந்த கிரேவிங் வந்து குறையும். கண்டிப்பான முறையில் கிரேவிங் குறையும். அந்த கிரேவிங் குறைய அவங்களே வந்து இயல்பாக அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு குறைச்சிப்பாங்க. அவங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸ் கண்டிஷனிங் நம்ம சொல்கிறோம். ஹிப்னோதெரபிஸ்ட் பண்ணுறதெல்லாம் இதுதான். ஹிப்னோதெரபிஸ்ட் வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது நாம் வந்து கான்ஷியஸாக அவங்க குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணுறோம். கணவன் மனைவிக்கு பண்ணலாம், மனைவி கணவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருந்தாலும் சரி, மைண்ட் செட் சேஞ்சிங்க்கும் தாராளமாக அவங்க தூங்கும்போது மெதுவாக சொன்னால் போகிறோம். எழுப்பி தட்டி கூப்பிட்டு சொல்லணும் இல்லை, சாதாரணமாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சீரியஸ்லி சூப்பரான விளக்கம். இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் பார்க்குறவங்க பாரு தரித்திரம் தாண்டவம் மாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஜாதகத்துலேயே அந்த தரித்திர யோகம் இருக்கு அப்படின்னா அதை ஏதாவது பரிகாரம் பண்ணி மாற்ற முடியுமா? அந்த யோகத்தை மாற்ற முடியுமா? இல்லை வந்து இல்லை நம்ம விதி இவ்வளோதான் அப்படின்னு தடிச்சுக்கிட்டு போகணுமா? இல்லை அதோ ஏதாவது ஷார்ட்கட், நம்ம எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் தெரியும், அந்த மாதிரி அதை அதான் அப்போது நமக்கு இந்த மாதிரியான ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இப்படி ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துக்குன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மெத்தட்ஸ் நிறைய அதில் பார்க்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த நதி நீராடல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, எந்தெந்த நதிகளிலே நம்ம அதிகமாக நீராடணும். அதனால தான் காசிக்கு போய் குளிச்சுட்டு வா, பாவெல்லாம் தொலையும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, காசியோடைய வாட்டர் பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்போது வேற ஒருத்தங்க சொன்னாங்க. அவ்வளோ காலமாக இப்போ வந்து க்ளீனாக இருக்குது. இப்போ அவர் நம்ம மோடிஜினால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குமா. ஆமாம், டெட் பாடி எல்லாம் போகுமா. ஆனால் அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க லேபில் வச்சு. அவ்வளோ பியூராக இருக்கும். அப்போ செல்ஃப் கிளென்சிங் எந்த அளவுக்கு. அப்போ ஆறு கடலுக்கு ஏன் நம்ம வந்து கடலில் வந்து நம்ம ஊர் கடல்லலாம் நம்ம மெரினாலையோ இல்லை எலியாட்ஸ் பீச்லேயோ போய் குளிக்கலாமா? நம்ம பிஜிபிலேயோ இல்லை ப்ரைவேட் ரிசார்ட்ஸில் போய் நம்ம குளிக்கிறோம். ஆனால் அதே தான் அது இருக்கிற கூவம் ஃபுல்லாக அங்கே தான் நம்ம வந்து ரீரூட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே அங்கே தான் இருக்குது. அங்கெல்லாம் உள்ளே போய் நம்ம பண்ணலாமான காரணம் என்னென்னா
அன்லைக் ஸ்விம்மிங் பூல் இதுக்கு வந்து நமக்கு ஃபில்டர் தேவையில்லை. ஸ்விம்மிங் பூல்ல நம்ம வந்து எப்படி அவ்வளோ பேர் குளிச்சுட்டு திரும்பி அடுத்த நாள் போய் குளிக்கிறாங்கன்னா அதுக்கு ஃபில்டர் இருக்கும், ரிப்பீட்டட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். இதுகளுக்கு தேவையில்லை, இது செல்ஃபாக ஃபில்டர் பண்ணிக்குதுங்க அதுங்க. அதில் அவ்வளோ விஷயமும் இருந்துட்டு அப்படியே கண்ணு முன்னால் ஒரு பக்கம் வந்து அந்த பிணம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட காசியுடைய ஜலம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தமா நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இது காசி ஜலத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜலத்திற்குமே வந்து அந்த பவர் இருக்குது. காசிக்கு வந்து இன்னும் ஏகப்பட்ட ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப கடுமையான ஒரு ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் காசியில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், விஸ்வநாதருக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். ஸோ அப்போ அங்கே போய் நம்ம வந்து குளித்துட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இன்னொரு பெரும்பாலும் வந்து மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ஏதாவது இந்த மாதிரி சொன்னோன்னா காலாஸ்திக்கு போயிட்டு வர்றது ஏதாவது நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணோன்னா சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் வந்து இல்லை நான் காலாஸ்திக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், கல்யாணம் ஆனோடனே போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோம் வீட்டில், அது பத்தாது. அது ரெகுலராக இருக்கணும். இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது நம்ம அப்பப்போ போகிறது அப்படின்ற மாதிரி. காசிக்கு அப்பப்போ போக முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது நாம் வந்து அதுக்கு ஒரு காசி மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது நம்ம ஜலத்தை. அந்த ஜலத்தை வந்து அப்படி நம்ம பண்ணணும். இல்லை எனக்கு மந்திரவுமே சொல்ல முடியாது, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரியலாக நம்ம மற்றதெல்லாம் எப்படி நம்ம வந்து வாட்டர் அப்படி ஃபீல் பண்ணணும்னு சொன்னோம். அந்த வாட்டர் அப்படியே அந்த காசியிலேருந்து வந்த வாட்டர் மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு டெய்லி அப்படி எடுத்து குளிச்சுட்டு வரும்போது நாள்பட கண்டிப்பான முறையில் அது ஒரு பலன் தர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கண்டிப்பாகவே. ஸோ இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டு வேர்ல்டு, இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி பேசினா ஃபாஸ்ட் வேர்ல்டு, எல்லாமே நூடுல்ஸ் மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. அதாவது சாமி கும்பிட்றதும் சர்க்குன்னு கும்பிடணும், சாமி கும்பிட்டு முடிக்கிறதும் பலனும் டக்குன்னு இந்த பழைய ராம்நாராயணன் சார் படத்தில் வர மாதிரி வெள்ளை கலர் லைட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சும்மா காமெடிக்கு பேசிக்கிட்டாலும் நடைமுறைக்கு பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ரிச்சுவல்ஸ்னு ஏதாவது இருக்கா? அதாவது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே முன்னாடிலாம் ராத்திரி 7-8 மணிக்கு எல்லாம் தூங்க போயிடுவோம். இப்போ 7-8 மணிக்கு தான் உலகம் ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் 24/7 வேர்ல்டு ஆயிடுச்சு. யாருக்குமே எதுக்குமே டைம் இல்லை. இது நான் யாருக்கு கேட்குறேன்னா, இந்த ஜென்சின்னு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குல்ல பின்னாடி, அந்த கூட்டத்தை மைண்டில் வச்சு கேட்குறேன். ஒரு 2 நிமிஷம் பண்ணாலும் இதை உருப்படியாக பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? என்ன மாதிரியான விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க? 10th படிக்கிற பிள்ளைக்கு போர்டு எக்ஸாமோட பிரச்சனை, ஒரு ஐடி படிக்கிறவங்களுக்கு இது. ஆனால் யாருக்கு என்னன்னு இல்லை, எந்த இஷ்யூக்கும் எதுவாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போகிறதுக்கு ஏதாவது இருக்கா? 5 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷத்தில் முடியுமான்னு எனக்கு தெரியல. 5 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து இந்த பஞ்சபூத தன்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது, டக்குன்னு வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறது, அப்படியே ஏதாவது சாமியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பூ எடுத்து வைக்கிறது, சுவாமிக்கு ஒரு தண்ணி எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிவேதனத்துக்கு ஒரு 2 கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, பழைய ட்ரை ஃப்ரூட்ஸ், ரைசின்ஸ் அண்ட் அது அந்த கல்கண்டு இருக்குது இல்லையா, டைமண்ட் கல்கண்டு, அது ஏதாவது என்னைக்கு முடியும்னா அதை முடியறது அதை எடுத்து வச்சிடுறது. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது மேட்டர். இவ்வளோதான். மந்திரம் சொல்லணும், ப்ரே பண்ணுறது ப்ரே பண்ணிக்கலாம். ப்ரேயிங் வந்து எப்போ பார்த்தாலுமே ப்ரேயர்ஸ். இப்போ 5th படிக்கிற பிள்ளை அப்பா காப்பாத்துப்பா, பரிச்சை நல்லபடியாக நடக்கணும்ப்பா அப்படின்னு வேண்டிக்கும். கொஞ்சம் ஐடி கீட்டி போகிறவங்க அந்த லெவலில் வேண்டிப்பாங்க. அவ்வளோதான். என்னன்னு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் விளக்கேற்றும் போது ஃபயர் எனர்ஜி நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது. நெருப்பு தத்துவத்தை நாம் வந்து சமன்படுத்தும் பொழுது ஜாதகத்திலே சூரியனாலும் செவ்வாயினாலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தன்மைகளுமே நமக்கு சரியாகும். அப்போ சூரியனால் உருவாகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும்பொழுது ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ், தோல்விகள் ஏதாவது இருந்தது, அல்லது நமக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, அல்லது வீட்டில் யாராவது நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க, நம்மளால் அவங்கள டாமினேட் பண்ண முடியல, அல்லது ஆஃபீஸ்லேயோ பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ நம்மளால் டாமினேட் பண்ணுறாங்க, அப்படி இருக்குது. ஏதாவது நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது, அப்படிலாம் இருந்ததுன்னா அது சரியாயிடுது. ரெண்டாவது செவ்வாய் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வரல, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எனக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்குது, முதுகில் குத்துறான், மேலே குத்துறான், தலையில் குத்துறான், எல்லா இடத்துலையும் குத்துறான். ஸோ அது யாருன்னு தெரியல, மறைமுக எதிரிகளாகவும் இருக்குது, அல்லது ஸ்ட்ரெயிட்டேவே இருக்கக்கூடிய எதிரிகள், வழக்குகள் ரீதியான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நோய்கள் அப்படின்ற மாதிரி ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயமுமே விளக்கேற்றுறது மூலமாக கட்டாயிடும். இது நம்ம தான் இது ஒன்று. அம்மா ஏற்றினா நம்மளுக்கு சரி, தாராளமாக நம்ம ஏற்றலாம். அம்மா ஏற்றலாம் இல்லை நம்ம ஏற்றலாம். அம்மா தான் ஏத்துறாங்க, நான் போய் சாமி மட்டும் கும்பிட்டுக்கிறேன். அப்போ அது வந்து அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க பண்ணட்டும். அவங்க என்ன சொல்ல, அவங்க நீங்க தனியா கூட பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நீங்க வந்து அப்ப அந்த தீப தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தீபத்துக்கு முன்னால் நீங்க கொஞ்ச நேரம் அந்த எனர்ஜியை வந்து நீங்க வந்து சாமி கும்பிடுறது அப்படின்னு. அப்ப அந்த தூபம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது என்னன்னா ஏர் எனர்ஜி. ஓகே,
ஃப்ளவர் அப்படின்னு வரும்போது ஆகாச தத்துவம் அப்படிங்கிறது. ஃப்ளவர்ஸ் நம்ம வைக்க வைக்க நமக்கு வந்து ஆகாச தத்துவம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அந்த ஸ்பேஸ் அப்படின்றது குருவுடைய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமாக வரும்போது செல்வம் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். பூக்கள் அதிகமாக நம்ம சுவாமிக்கு கொடுக்க சுவாமிக்கு வாசனாக திரவியம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன், கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம குங்குமமோ சந்தனமோ ஏதாவது சுவாமிக்கு வைப்போம்ல, அது மாதிரி டெய்லி வைக்கிறது. இது வந்து எர்த் எனர்ஜி. நமக்கு வந்து ஒரு எனக்கு வந்து என்னோட லைஃப் ஸ்டேபிளாக இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு சந்தனமோ அல்லது குங்குமமோ மஞ்சளோ எடுத்து சுவாமி எந்த சுவாமி உங்களோட இஷ்ட தெய்வமோ அவங்களுக்கு வச்சுட்டே வாங்க. அது வச்சுட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் ஸ்டெபிலிட்டி வந்துடும். அதை வச்சுக்கணுமா இல்லை வச்சு அவர் சுவாமிக்கு மட்டும் வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிறதுனால தப்பு இல்லை, அவர் வச்சுக்கிட்டா போகிறோம். டெய்லி பண்ணுறோம். எர்த் எனர்ஜி இது புதனை குறிக்கக்கூடியது. புதன் அப்படின்னு வரும்போது நம்ம பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கரணம்னு சொல்லுவோம். அந்த கரணத்தை குறிக்கக்கூடியது. ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிக்கக்கூடியது இதுவுமே வரும் உங்களுக்கு. நீங்கள் கந்தம் வச்சாலுமே ஃபினான்ஸ் அப்படின்றது டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். நர்வ்ஸ் ரிலேட்டட் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வியாதி தீந்துருமா அப்படின்றத விட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கே வந்து பார்த்தோன்னா இதுக்கு எந்த டாக்டர் போய் பார்க்குறதுன்னு தெரியாத மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு நமக்கு வந்ததுனால இது என்ன வியாதினும் தெரியாமல் இருக்காங்க. அவங்க தவறான டாக்டர்கிட்ட, அதாவது வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்கிட்ட அதை போயிட்டாங்கன்னா அவங்க அந்த மாதிரி கூட நினச்சிட்டு அதுக்கு ட்ரீட் பண்ணலாம் இல்லையா, இன்கேஸ் அவங்க சரியாக எக்ஸாமின் பண்ணல அப்படின்ற. ஸோ அப்படி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே இப்போ அதே மாதிரி கடைசியாக நம்ம வந்து அகைன் நம்ம ஆரத்தி காட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஆரத்தி காட்டும்போது ஃபயர் எனர்ஜி வந்துடுது. ஸோ இப்போ அந்த நீர் அப்படின்றது ஒன்று சுவாமிக்கு நம்ம எப்பவுமே வைப்போம் இல்லையா, அந்த நீர் அப்படிங்கிற எழுதும்போது வீனஸ் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த திதி அப்படின்னு. ஸோ திதியை குறிக்கக்கூடியது அப்படின்ற வந்துடும். எப்போ நம்ம வந்து சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வச்சுட்டோம்னாலும் நம்ம வீட்டில் டெய்லி தண்ணியை மாற்றிக்கிட்டு அதை ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலுமே வீடு வந்து சுபிஷமாகவும் இருக்கும். நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூமே அது வந்து சார்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அபிஷேகம் பண்ணவுமே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் ரொம்ப ரொம்ப இதாகும். பர்டிகுலராக சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சுக்கிரனுடைய தன்மை நமக்கு செமையாக வர ஆரம்பிக்கும். நமக்கு சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும். கம்ஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக சுகஸ்தானம் அப்படின்றது வரும். அதே மாதிரி நிறைய பேரை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நம்ம வந்து. ஸோ 5 நிமிஷத்தில் டப்புன்னு பண்ணிடலாம். ஃபாஸ்ட் நூடுல்ஸ் மாதிரி சொல்லிட்டீங்க. நிறைய பேருக்கு அது பலனுள்ள விஷயமா இருக்க போகுது. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கூட சொன்னார், யாருக்கும் எதுக்கும் டைமே இல்லை, எல்லாம் பணத்தை தேடி தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பணத்தை தேடி ஓடுறப்பவே ஜென்ரலாகவே என்னன்னா நம்மளோட நிம்மதி போயிடுது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் புத்தர் வந்து எதையும் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் உல்டாவா என்ன சொல்கிறீங்கன்னா அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரி அபண்டன்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்கே. இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? ஆன்மீகம் ஆடம்பரம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? தர்மார்த்த காம மோட்சம்னு வந்து புருஷார்த்தங்கள்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது 4 விஷயங்கள் சொல்லுவோம். தர்மார்த்தா காம மோக்ஷா அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தர்மா அர்த்தா அப்படின்றது இட் இஸ் வெல்த். தட் இஸ் டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய வெல்த். தர்மா அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்டு சீக்கிங் காட். நம்ம வந்து கடவுளை தேடி ஓடக்கூடிய ஒரு விஷயம் அல்லது கடவுள் நினைப்பாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும். இந்த அர்த்தா அப்படிங்கிறது நம்ம வந்து பணம் சார்ந்த விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள். மனைவிக்கு இது வாங்கி கொடுக்கணும், கணவருக்கு இது வாங்கி கொடுக்கணும், வீட்டுக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். இது இரண்டுமே வந்து பின்னி பிணைந்தது. தர்மா இல்லாமல் அர்த்தா இல்லை, அர்த்தா இல்லாமல் தர்மா இல்லை. ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வந்து அந்த பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறத வந்து பசி அப்படின்றத இல்லாத ஒரு தன்மைக்கு போகிறதுக்கே அவனுக்கு அந்த பசி அப்படின்றத அவன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டா தான் முடியும். அப்படி தான் இது இயல்பாகவே வந்து தர்மா அர்த்தா இது ரெண்டுமே பின்னி பிணைந்தது தான். இப்போ நிறைய குருமார்களோ அல்லது மற்ற விஷயங்களோ பார்த்தோன்னா அவங்களோட பெருசாக ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு ஆஷ்ரம்ஸ் வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் வச்சுருக்காங்க. சில பேர் கேட்கும்போது ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம், அவங்க எப்படி இருக்காங்க அப்படி இந்த மாதிரிலாம் கேட்டுடுறாங்க. பட் அதெல்லாம் வேறு, அதெல்லாம் இல்லைன்னா நீ எங்கே போய் தேடுவேன்? அவங்களுக்கு எதுக்கு? இப்போ சில பேர் கேட்பாங்க, இப்போ உண்மையான ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு ப்ரொமோஷன், அவங்க எதுக்கு இது மாதிரிலாம் செய்யணும்? அப்படி இல்லைன்னா உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உனக்கு. ஆமாம், இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்றது உனக்கு தெரியும். எப்படி தெரியும்? யாரு விட்டுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்பே. அது மாதிரி போவ, அங்கே போவ, இங்கே போவ, அங்கே சுற்றிட்டு போய் பார்த்தா வெஸ்மாம்பலத்திலே இருக்குங்கிறது உனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லலை, சொல்கிறேன். இவ்வளோ தூரம் விட்டுட்டு இல்லை, சீரியஸாகவே இந்த மாதிரி விஷயங்கள் தேடி எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் கண்ணுக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ அது அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து அந்த தர்மா அர்த்தா இது ரெண்டுமே பின்னி பிணைந்தது. இது இல்லாமல் அது இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. மெட்டீரியலிஸ்டிக்காக நமக்கு வந்து ஏதாவது தேவையான ஒரு விஷயம் இருந்ததுனா தான், அதனால தான் நம்ம வந்து அதை தாண்டி அதை ஒரு சம்சாரியாக இல்லாதவனால் முழுமையான சன்னியாசியாக ஆக முடியாது. அதனால் அந்த சம்சாரத்தை கடந்தால்தான்
அந்த சந்நியாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த கட்டில் சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது தான். சந்நியாசம் மறுவா ஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதும் 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வச்சாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே வந்தீங்க. இப்போ வந்து படத்தோட கிளைமேக்ஸில் போலீஸ் வர மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்க வர விஷயம் என்னென்னா, இத்தனை விஷயங்களும் கடந்து வந்தோம். இப்போ வந்து எண்டாக நம்மளோட மக்களுக்கு இந்த ஒரு வரியில் நீங்கள் சொல்ல வர்றது என்ன? அதாவது இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி, இதை பண்ணால் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், இதை பண்ணால் அது ஒரு மந்திரமாக இருக்கலாம், இல்லை இந்த செயலை மட்டும் செய்யுங்கப்பா நல்லா இருக்கலாம், நீங்கள் என்கிட்ட வரணும்னு இல்லை வரக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் எங்கே வேணால் இருங்க நல்லா இருங்க, ஆனால் இதை செஞ்சீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு 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 ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் மாதிரி நான் இதை சொல்கிறேன். நான் நிறைய தடவை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருக்கேன், வரவே வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து இதெல்லாம் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நிறைய சொல்லியிருப்பேன். வேறு யாராவது சொல்லுவாங்கன்னு தெரியல, நான் நிறைய ரெகுலராக எல்லாரும் வாங்க வாங்க நிறைய மந்த்ராஸுமே நான் நிறைய கொடுத்துருக்கேன். என்னுடைய ஓன் மந்த்ராஸ், ஐ கால் இட் வைப் மந்த்ராஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹெல்த்து நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். அல்லது இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் எனக்கு வந்து நான் எல்லா விதத்துலையுமே எனக்கு வந்து ஏதாவது ஒரு குறை எனக்கு தெரிகிறது, என்னால் வந்து பெரிய ஒரு அபுண்டன்ஸ் ஃபீல் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் நான் குபேரன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நான் குபேரன் ரெகுலராகவே நான் குபேரன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா குபேரனுடைய ஐடல் வந்து ஆல்ரெடி நமக்கு இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஏகப்பட்டது பணத்தை வச்சுட்டு இருக்காரு, ஃபுல்லாக எல்லாம் வச்சுட்டு எல்லாம் அந்த ஒரு இமேஜ் வந்து நல்லா தெரியாத அளவுக்கு வச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த நான் குபேரன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. தேவைப்பட்டதுன்னா அப்பப்போ நீங்கள் வந்து பாத்ரூமில் வந்து கண்ணாடி பார்த்து சொல்லுங்கள். பாத்ரூமில் வந்து பாடுவாங்க, நிறைய பாத்ரூம் சிங்கர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி நான் குபேரனே அவங்க வந்து பாடிக்கிட்டே இருக்கலாம். அல்லது நான் குபேரனையே வந்து அவர் ஹம்மிங்காக கொண்டு வந்து ஹம் பண்ணலாம். ஹம் பண்ணுறதுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் பாட சொல்கிறேன், ஹம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்மளுடைய பிரெயினில் ரொம்ப ஈஸியாக பதிஞ்சு உட்காந்துரும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்கும் போது ரொம்ப பதியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாடல்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இறையை நோக்கி இருக்கின்றன, மந்திரங்களுக்கு இணையாக பாடல்கள் இருக்கின்றன. காரணம் என்னன்னா, பாடல்களில் இசையில் இறைவன் மயங்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் தான் நம்ம வந்து அந்த கால படத்தில் பார்த்தீங்கன்னா போய் நம்ம தேட்டரில் உட்காந்தோம்னா 5 மணி நேரத்தில் ஒரு 50 பாட்டு போடாமல் நம்ம விடவே மாட்டாங்க. அப்படி போட்டு பண்ணிட்டுருவாங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பாட்டாக தான் வாழ்க்கை இருந்தது. ஸோ அது இப்போ வேறு மாதிரி ஒரு மாடர்ன் ஃபார்ம் எடுத்துட்டு நம்ம அப்போ அந்த பாத்ரூம் சிங்கராக நம்ம ஹம் பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் ஈஸியாக பதியும். நம்ம எங்கேயாவது சாதாரணமாக போயிட்டு வரும்போது கூட ஏதாவது பாட்டு நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டு நமக்கு வந்து என்ன ஏதுனே தெரியாது, அந்த பாட்டை நம்ம அப்படியே ஹம் பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா. இப்போ பல பேர் காலையில் ஜென்ரலாக வேலைக்கு போகும்போது சஷ்டியை நோக்க அதோட விளக்கமும் தெரியாது, அதோட இது, ஆனால் அந்த டியூன் வந்து மண்டையில் ஏறினதால் ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம நிறைய மாதிரி நம்ம வந்து நான் குபேரனை வந்து ஒரு டியூனாக சொல்லி கூட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த குபேரத்தன்மை அப்படிங்கிறது எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பான முறையிலே வரும். நான் குபேரன் அப்படின்ற ஒரு தன்மை அப்படின்ற தன்மையை பார்க்கணும். ஒரு வார்த்தையாக இல்லாமல் அதோடைய தன்மையும் அதோடைய முக்கியத்துவம் பார்க்கும்போது அந்த தன்மை அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ட்ரெஷரர் அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்கிட்ட இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது, செலவு பண்ணுறதும் பண்ணாது என்னுடைய ஒரு இது. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து இது ஆக்சுவலி நான் முதலே நிறைய கொடுத்துட்டேன் இந்த ஒரு வார்த்தையை. அது நிறைய பேருக்கு பலனும் கொடுத்துட்டு இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயம் பலன் எங்களுக்கும் கிடைக்கட்டும். கண்டிப்பாக ஒரு பிளெஸிங். அவ்வளோதான். நல்ல பல நேரம் வந்து போனதும் தெரியல. நாங்கள் வந்து ஜென்ரலாக எங்கள் 2 பேரையும் வந்து ஒரு பாசிட்டிவ் கப்பல்னு சொல்லுவாங்க. ஜோடி நம்பர் 1 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும். பட் இந்த பாசிட்டிவுக்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவிட்டி கொடுத்த மாதிரி நிறைய ஐ ஓப்பன் ஆயிருக்கு லலிதா. நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல நிறைய ரொம்ப கஷ்டமாக எதுவுமே நீங்கள் சொல்லலை. அதில் ஹைலைட் பண்ண வேண்டியது அதுதான். பரிகாரம் சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை செலவு பண்ணுங்க, இதை தானம் கொடுங்க, அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல. டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய பார்க்குறவங்க மண்டையில் ஏற்றிக்கிறது ஒன்று, கேட்குறேன்னா நிறைய மண்டையில் ஏற்றிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்குமே இது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் என்னோட லைஃப்பில் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பான முறையிலேயே இருக்கும். ரொம்ப எல்லாமே அத்தனை விஷயங்களையுமே வந்து பார்த்தோம்னா இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டீப் அஸ்ட்ராலஜிக்கல் மீனிங்ஸு அண்ட் எலிமெண்டல் மீனிங்ஸு ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே மாற்றக்கூடிய தன்மையுடையதாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே இருந்தது. ஸோ சில விஷயங்கள் வந்து
நம்ம வந்து சாதாரணமாக இந்த விஷயத்தை நான் ஒரு சோலோ வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்னு நான் பேசும்போது என்னால் இவ்வளோ விஷயமா என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. நிறைய உள்ளே இருக்கக்கூடியதை வெளிக்கொண்டு வந்த உங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனால் சாதாரணமாக அந்த மாதிரி நம்ம வந்து அது சோலோ வீடியோ ஏதாவது பண்ணுறோன்னா நம்ம அந்த மாதிரி பார்த்து நம்ம நினச்சிப்போம் இந்த இது நம்ம சொல்லலாம் எதாவது சொல்லிடலான்னு. ஸோ அதை தனியாக சொல்லணும், ஒரே நபர் பேசிக்கிட்டே இருக்கிறதையும் எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு கலந்துரையாடலாக இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கேள்வியாக இருக்கும்போது அதுக்கு வந்து நம்மளுக்குள்ளேயே எவ்வளோ இருக்கான்னு நீங்கள் போனதுக்கப்புறம் நான் நினச்சி பார்த்துப்பேன். நினச்சி பார்த்துப்பீங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போது மூக்க தான் முதல்ல மெடிடேஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போவோம். காரில் போகும்போது செஞ்சிட போறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த சந்திச்ச அந்த நேரம். ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நமஸ்காரம்.